ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இடியன் சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே தக்காளி பறிச்சுருக்கணும், ஆனால் பறிக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா இப்போ மணி 1:30 மத்தியானம் ஆகுது. ஆனால் சாம்பார் இப்போ தான் நான் வைக்க போகிறேன். லேட்டாகிடுச்சு. சுசியத்துக்கெலாம் உருண்டை பிடிச்சிட்டு வந்தேன்னா டைம் ஆகிடுச்சு. அதனால் ஆட்டும் இந்த குட்டி வீடியோ நம்ம எப்பவுமே ஒரு குட்டி அறுவடை பண்ணுவோமே. இதில் ஒரு 3 தக்காளி இருக்குது சாம்பாருக்கு. அப்புறம் எப்பவும் போல் நம்ம அவரைக்காய். இது பாருங்க, அந்த காய் வெயிட்டு தாங்காமல் கீழே விழுந்துட்டு அவ்வளோ காய் அந்த இதில் கிடக்க காயினால் அந்த செடி வந்து அப்படியே கீழே வந்துட்டுருங்க. பாருங்க, பறிக்க மேலே வராங்க பாருங்க. மேலே வருதா? இப்போது அந்த இலைக்கிட்ட வந்து இருந்தது, இப்போ எங்கே வருது பாருங்க, மேலே வந்துடுச்சா. அவ்வளோ வெயிட்டு இந்த அவரைக்காய் வெயிட்டில் அது கீழே வந்துடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே காய் கிடக்கு பாருங்கள். சூப்பராக சாம்பார் வச்சு அசத்திடலாம். ஒரே அவரைக்காய் சாம்பார் தான் எங்கள் வீட்டில். ஃபுல் டைம் அவரைக்காய் சாம்பார் தான். இங்கே இருங்க, காய் நிறைய கிடக்குங்க. ஏன்னா போன வாரம் பறிக்காமல் விட்டுட்டேன். அப்படியுமா ஏதோ ஒரு இதுக்கு 2 அவரைக்காய் அன்றைக்கி போட்டேன். நைட்டு ஒரு நாள் இட்லியை வைக்கும்போது கொஞ்சம் வந்து காய் பறித்தேன். பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டு அறுவடையை பார்க்குறீங்களா? இவ்வளோ தான் நம்ம வீட்டு அறுவடை. சூப்பராக சாம்பாருக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பச்சை மிளகாவும் கிடக்குங்க. பச்சை மிளகாவும் ஒன்று கிடக்குதா, அதில் ஒரு 2 பறிச்சுக்கலாம். இது நல்லா காரமாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் போட்டால் கூட அவ்வளோ காரமாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி சூப்பராக அறுவடை பண்ணியாச்சு.